திருச்சபை மே மாதம் முழுவதும் அன்னைக்கு வணக்க மாதமாக கொண்டாடி மகிழ்ந்து அன்னையின் மீது இரு கரங்களின் வழியாக வழிதோடும் அருள் வளங்களை பெற்று வாழ வழிகின்றது. புனித கன்னிமரியா நம் கருவில் உருவான பொழுது நொடியிலிருந்து வல்லமை மிக்க கடவுளின் தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனக்குலத்தின் மீட்பராமும் இயேசு கிறிஸ்துவின் பெரும் பலங்களை முன்னிட்டு பிறப்பு நிலை பாவக்காரை அனைத்தின்றும் பாதுகாத்தார். மரியாவின் அமலுறுப்ப விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 8ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது. பாஸ்கா காலத்தில் 5ஆம் ஞாயிறு நமக்கு இறை உடல் இருப்பை உணர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுகின்றது. நீங்கள் உள்ள கலக வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி ஒவ்வொரு தந்தையிடம் வருவதில்லை என்ற இறைவனின் உடல் இருப்பை நிலைப்படுத்தி நம்மை உணர செய்கின்றார். இறை வார்த்தையை இதயத்து புதிய வைப்போம். நான் உங்களோடு இருப்பதை அறிவில்லையா என்ற கேள்வி நம் இதயத்தில் பற்றி எரிய திருப்பலியில் மன்றாடுவோம். வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் இறையாட்சி மலரிட நம்பிக்கை என்னும் நம் வழியும் படகில் இறைவனின் கரம் நம்மை வழி நடத்தும். அன்பும் அமைதி மகிழ்வோடு வாழவும் வரம் வேண்டி கல்வாரி நாயகனின் திருப்பலியில் இணைகின்றோம். இயேசுவை நம்பிக்கை என்னும் உயிருள்ள கேடயத்தை பிடித்து வாழவும் திருப்பலியில் மன்றாடுவும் வரங்கள் பெறவும். மகன் துயாவையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்பது இயேசுவின் தாயாகிய மரியாவுக்கு அளிக்கப்படுகின்ற சிறப்பு பெயரும், மரியா பிறப்பு நிலை பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார் என்னும் மறை உண்மையை வெளிப்படுத்தும். இதோ உன் தாய் என்று நமக்கு தந்த பேர் பெற்ற அன்னை மரிக்கு விண்ணக மன்னக அரசியாக நம்மில் உலாவிக் கொண்டிருக்கும் அன்னைக்கு நாமே ஒவ்வொரு மலர்களால் முடிசூட்டி மகிழ்வோம். அன்னையின் அன்பை ருசிப்போம்.
நமது திருப்பலியானது தனது 24வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆர்லின் டெல்மா என்பவருக்காகவும் மரிய ஜேம்ஸ் தனது 60வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஜோசப் ஜெயக்குமார் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி நன்றி செலுத்துகிறார்கள். அவை எத்தனை பேருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது தங்களுடைய 31வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற அந்தோனிராஜ் சுகிதமேரி குடும்பத்தினர் நன்றிபடியாக கொடுக்கிறார். இந்த குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆண்டு நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக மகிமைதாஸ் ரேணுகா குடும்பத்தினர், இயேசுதாஸ், மேரி உஷா, பரிமலா குடும்பத்தினர், ஜான் செல்வகுமார், மெட்டில்டா, ஃப்ரீடா குடும்பத்தினர் நன்றிபடியை செலுத்துகிறார்கள். அத்தனை குடும்பங்களும் இந்த நாளிலே நிறைவாக ஆஸ்வதிக்குமாறு என்றாடுவோம். மேலும் அன்னை டேக் சொல்யூஷன்ஸ் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். ஜெரால் கோமதி குடும்பத்தினர் நன்றிபடியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார். இந்த குடும்பங்களையும் இந்த நாளில் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். அன்பாது மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன தொம்மா குரூஸ், ரூதம்மா, அல்போன்ஸ், கமலம், சிபி ஜேக்கப் ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக மன்றாடும். அன்பாகவே இன்று பொது பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறை நாம் சிறப்பிக்க இங்கே குடும்பி வந்திருக்கிறோம். நானே வழி, நானே உண்மை, நானே என் வழியாய் அன்று யாரும் தந்தையிடம் வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். வழி ஏற்பாடு செய்து அந்த வழி அடைவதற்கான வழிவகையும் செய்து தருகிறதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். பல சில நேரங்கள் நமக்கு எந்த வழியில் போகிறோம் என்பதே இன்னைக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பாதை மாறி போகிற பயணங்களை இன்றைக்கு மேற்கொண்டு தேவையில்லாத கஷ்டங்களை, துன்பங்களை வருவித்துக் கொள்வதை பார்க்கிறோம். தர்மையான வழிபாடு அர்த்தமுள்ள விதத்தில் நடைபெற நாம் தவறிய நேரங்களை எல்லாம் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நாம் அனைவரும் அமருவோம். நாம் பாட வேண்டிய பாடல் உண்மையும் வழியும் என்றுரைத்த எங்கள் அன்பு தகப்பனே, உம் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காமல், உம்முடைய மகத்துவத்தை உணராமலும், உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணராமலும் வாழ்ந்த தருணத்திற்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்னிப்பு வேண்டி மனம் வருந்தி மன்றாடுகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் எது சரி எது தவறு என்று உணராமல் தீய வழியில் நடக்கின்ற பிள்ளைகளை நிறைவாக அன்பு தகப்பனைகளை மன்னித்து ஆசீர்வதித்து குற்றங்களை மன்னிக்க மனம் வருந்தி வேண்டுகிறோம். உம் அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்க சொல்லி எங்களை வாழ அழைத்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறை வார்த்தையை படிக்காமலும் படித்ததை சிந்தித்து செயல்படாமலும் வாழ்கின்ற தருணங்களுக்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
மன்னித்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுது எங்களில் நிறைவு பெற நீ செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் உம்மை புதுப்பிக்க திருவிடம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வி மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆதி கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை நெறிகளையும் பண்பாட்டையும் எடுத்து கூறுகிறது. விருந்து பரிமாண முறைகளையும் ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்ற ஆழமான கருத்தையும் வலியுறுத்துகிறது. கடவுளின் வார்த்தைகளை மக்கள் கேட்டு நாளுக்கு நாள் பெருகி வருவதை எடுத்து கூறும் வாசகத்திற்கு நம் செவிகளை திறப்போம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எரேபிய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்கள் நாம் இந்த பணியில் நியமிப்போம், நாங்களோ இறைவேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும்
தூய ஆவியும் நிறைந்த சேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனார், தீமோன், பர்மனா, யூதாம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்துக்கு நிக்கோல்லா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளுடைய வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மக்களாக வாழவும் இறைவனின் செயல்களை அறிவிக்கும் மக்களாகவும் வாழும் பணி நம்முடையதே என்று ஆழமாக அறிவுறுத்தும் வாசகத்தை கவனமுடன் கேட்டு உயிருள்ள கல்வாரி இயேசுவின் கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் என்று இறைவாசகத்திற்கு நாம் இதயத்தை திறப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 4-9 வரை. அன்புக்குரியவர்களே,
உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதைனும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாய் கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூலைக்கல்லை நட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் கணக்கிடுகிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்க்கு பொறுத்தமட்டில் கட்டோர் புறக்கணித்து கல்லை முதன்மையான மூல கல்லாயிற்று. மற்றும் அது இடருளற்ற கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கருப்பறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையே ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்துக்கள் மக்கள். எனவே உங்கள் இருளின்று தமது வேதக ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டின் அல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்திருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 14 இறைத்திரு வசனம் 1-12 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீ போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா?
என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவது தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை நம்பிக்கை கொள்வோரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். எனவே நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டு நினைக்கிறேன் நான் குருவாக திருநிலைப்படுவதற்கு முன்பாக 2000 ஆண்டு. அப்பதான் பரவலாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அன்பியங்களை பற்றிய பேச்சு தமிழக திரு அவை கொண்டு வருகிறது. அன்பியங்கள் எல்லாம் ஒன்று சேரணும். திரு அவை வந்து வெறுமனே சாமியாருங்க சிஸ்டருடைய மக்களுடைய பங்களிப்பு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ 2000 ஆண்டு திருத்தொண்டராக நான் மடிப்பாக்கம் லூர்து அன்னை ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன் ஒரு ஆண்டு காலம். அப்போ அந்த ஃபாதர் என்ன சொன்னார், அவர் வயதானவர் இறந்துட்டார், இப்போ இல்லை, ஜோசப் மாங்காட் பிரதர், நீங்கள் போயிட்டு எல்லாம் பரவி இருக்கா மக்களை ஒன்று சேர்த்து இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அன்பியத்தை உருவாக்கிட்டு போங்க அப்படின்னார். அதுக்கான ஒரு மறை மாவட்ட அளவில் ஒரு அருள் சகோதரி இருந்தாங்க, பணி மையம், அவங்களும் எனக்கு இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க நானும் அவருமாக இணைந்து இந்த அன்பியம், அப்போ சில பேருக்கெல்லாம் புரியாது, என்னடா அன்பியம் கிரும்பியம், உங்களுக்கே தெரியாது தொடக்க காலத்தை அது எப்படி கஷ்டப்பட்டு. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த அந்த இறை வார்த்தை ஏது அடிப்படையாக கொண்டு எடுத்தார்கள் அப்படின்னா வாசிக்கலாம். திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 32ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். ரொம்ப அழகான ஒரு இறை வார்த்தை அடித்தளமாக, அதான் அன்பியத்திற்கு அடித்தளம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பேசாது. யாராவது வாசிக்கலாமா? இவ்வளோ லேட் ஆகுது, தூங்கிட்டு வரீங்களா? நம்பிக்கை கொண்ட மக்கள், கவனிங்கள, நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். நான் மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, நன்மங்கலம் அப்படியே போகலாம். நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது இப்போலாம் அதெல்லாம் வளர்ந்து எங்கேயோ போயிடுச்சு. அந்த பக்கம் மேடவாக்கம் இந்த மாதிரி அதெல்லாம் என்னுடைய கிளை பங்கு. அப்போ நான் பிரதராக பல பேர் பல ஊரை சேர்ந்துலாம் இருக்காங்க. அப்போ எல்லாம் திருப்பி உதர வாசி, அந்த வசனத்தை மீண்டும் உதர வாசி. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார். இதுதான் அன்பியங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு தெரியும். நம்ம பங்களை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ நாங்களாம் அப்படி ஒன்றாங்க சேர்ந்து இப்படியாக தந்தையர்கள் அன்பியத்தை உருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, குறிப்பாக உலகம் முழுவதுமே சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட யாரும் பேச ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவெலாம் அன்பியங்கள் உருவாக்கிட்டாங்க. அன்பியங்களாக ஒரு 4-3 தெருக்களை சேர்ந்து ஒரு அன்பியமாக இன்று நம்ம எப்படி இன்றைக்கி திருவடி பாட்டை சிறப்பிக்கிற மாதிரி எல்லாமே அன்பியங்களாக அங்கு உலகம் முழுவதுமாக இன்று சிறப்பித்து கொண்டு இருக்கிறான். துவக்க கால திரு அவை இன்னைக்கு நான் அதான் மைய செய்தியாக எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு முதல் மாதம் ரொம்ப அழகான ஒரு மாதம். அவர்கள் ஒரே உடலும் ஒரே உயிருமாக இருந்தார்கள், அனைத்தும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்வில் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது பாருங்களேன். ஆமாம் தானே? இப்போ நீங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, அண்ணன் தம்பிலாம், என்னடா அண்ணன் தம்பிலாம் ஒன்றா இருக்கு. நம்ம பங்கில் ஒரு 4 குடும்பம் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை. அப்பா பையன், 2 பையன், ஒரு பொண்ணு, அப்பா 3 பையன், அப்பா 4 பையன், இவங்கெல்லாம் குடும்பங்கள். சரியா? ஒரே சாப்பாடு தான் இன்றளவும். நான் இந்த பங்கில் 5 ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறேன், இங்கே வச்சுருக்கேன். சரியா? கணவன் மனைவி, அவள் 2 பிள்ளைகள், ஒரு வீடு இருக்கும், ஒரே சமையல் அறை. என்னால் இன்னும் கூட யோசித்து பார்க்க முடியல நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நினச்சி பாருங்கள், கல்யாணம் ஆனவுடனே நீங்கள்லாம் புட்டுக்கிட்டு போகணும் ஆசைப்படுறீங்க. ஐயா வேலை, ஒரே சமையல் அறை, ஒரே சாப்பாடு தான். 4 பிள்ளைகள், அவங்களாம் வளர்ந்துட்டாங்க. அவருக்கு 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூமு தான். இன்று அந்த குடும்பத்தினுடைய தந்தையர்கள் தான் அந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம பகல் நடந்த சொல்கிறேன், வேற எங்கே இல்லை. இப்போ எல்லாம் தண்ணி கொடுத்துட்டு போன ஆசைப்படுறீங்களே, அப்படிலாம் இல்லை.
அப்பா அம்மா வயசாச்சு, அவங்களுக்கு 4 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் கல்யாணம் ஆச்சு, அந்த பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைங்க பெற்றுட்டாங்க. அவங்க அத்தனை பேரும் ஒன்றாக ஒரே சாப்பாடு. எனக்கே யோசிச்சு பார்த்து எப்படா ஒரே சமையலறை, ஒருத்தர் குழம்பாக்கணும், ஒருத்தர் சோறாகும். அவங்க இன்னொரு வீட்டில் சொன்னாங்க, எல்லாரும் வந்து நடுவில் சாப்பாடு வச்சுட்டு வரிசையாக அமர்ந்து சாப்பாடை. நான் அந்த காலத்தை சாப்பிட்டேன், இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றாக இருப்பேன் சொல்லி இதெல்லாம் சம்திங் கிரேட் என்னால் நினைச்சு கூட. ஏன்னா கல்யாணம் ஆனவனுமே என்ன பண்ணுறோம், பிள்ளைகள் தனியாக, அப்பா அம்மா தனியாக, எத்தனை குடும்பங்களை நம்ம சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாய். அப்போ பாருங்க, ஒரே உயிரும் ஒரே நம்பிக்கை ஒரே உடலுமாக இருந்தா அப்போ அவங்க யாருமே பிரிக்க முடியல. குளத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? குளம் 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 பார்த்துருக்கீங்களா? வாயத்திறங்க எல்லாரும், எல்லாம் தூங்க முஞ்சா இருக்கா. குளம் பார்த்துருக்கீங்களா? நான் சத்தமாக பேசுறேன் திரும்பி. அந்த குளம் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். ஒரே ஒரு கூழாங்கலை தூக்கி போடுங்களேன், என்ன ஆகும்? அந்த சத்தம் வரும், ரவுண்டாக போவோம், தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் சொன்ன மாதிரி இந்த தெரு தூதர்களுடைய இந்த தொடக்க கால கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அவர்களிடம் பிரிவே இல்லை, பலராக இருந்தால் அதனால் ஒன்றாக இருந்தாங்க. சில பேர் நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை இப்போ தான் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குளத்தில் கொள்ளத்துக்கு போட்டார், நல்லா தான் போயிடுச்சு வாழ்க்கை. பாருங்கள், ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. அவர்களிடம் வசனம் அழகாய் சொல்கிறது. முதல் வாசகத்தை பார்த்தீங்கன்னா, அக்காலத்தில் சீடர்கள் எண்ணிக்கை பெருகி வந்தது, நல்லா பயங்கரமாக போயிடுச்சு. கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியிலே முறையாக கவனிக்கப்படவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ன பிரச்சனை அப்படின்னா சாப்பாடு பிரச்சனை. இப்போ நீங்கள் கூட பாருங்களேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இப்போ கல்யாணம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனால் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பாடு செம்மையாச்சு, சரியாகவே கவனிக்கல. என்ன கவனிக்கல? வந்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, இன்னும் 2 பீஸ் போடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குழம்ப ஊற்றுங்க, அவங்களுக்கு பாயாசம் வைங்க. போறான் வரான், சட்டையே பண்ண மாட்டான். நீங்கள் பாருங்க, இதை நிறைய நேரங்கள் நான் கூட சில குடும்பங்களில் கல்யாணத்தில் பயங்கர சண்டைலாம் இருக்கு. என் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்வாங்க, அந்த அம்மா தான் பிரச்சனை. அவங்க வந்து கேட்கணும், 2வது சாப்பாடு வாங்கிக்கிறியா, இன்னும் கொஞ்சம் கறி வைக்கிட்டா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுட்டா, அல்லது சாம்பார் வேணுமா, ரசம் வேணுமா. அங்கே தான் இருக்க. நான் பேசுறது புரியுதா எல்லாருக்கும்? அம்மாவே நான் உண்மை தானே பேசுகிறேன், உங்கள் மைண்ட் வாய்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். போன அங்கே தான் சாப்பாடு, வெறும் சாப்பாடு சாப்பிட்றேனே, ஏதாவது கேட்டால பார்த்தியாவ, ஒரு குழம்பு ஊற்றிங்க, மட்டன் குழம்பு, சரி வெறும் குழம்பு ஊற்றுறால, ஒரு 2 பீஸ் போட்டா என்னவா, அதுவும் பாரு கொழுப்பாக போடுறா. ஏன் சொல்லு, எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடணுமா சும்மா. அது பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு பிரச்சனை வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு. நீங்கள் எல்லா குடும்பத்திலும் சாமியாருங்க சாப்பாடு தெரியல. துறவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சின்ன பாசம், பெரிய சாமியார் சோறே ஒழுங்காக போட மாட்டார். என்ன இல்லை, பொதுவாக சொல்கிறேன். துறவர வாழ்க்கை போனீங்கன்னா சொல்லுவாங்க சிஸ்டர்ஸ்லாம், ஏதாவது எவ்வளோ தான் சாப்பாடு போட்டாலும் அது சரியில்லை, இது சரியில்லை. எல்லா இடங்களும் இந்த சாப்பாடு பிரச்சனை வந்து ஹோட்டலில் போனால் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், ஆறி போயிருக்கு, உப்பே இல்லை, காரமாக இருக்குது. இப்போ வேறு எல்லாம் விலை ஏற்றுறாங்க, கேஸ் சிலிண்டர். அதனால் ஊர்பட்ட ஹோட்டலில் போயெல்லாம் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா, இங்கே முதல் பிரச்சனையே அப்போ அந்த பந்தியில் எங்களுடைய கைம்பெண்களுக்கு சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன பிரச்சனை? மொழி பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அலையுமாக ஒரே மொழி தான் பேசுகிறாங்க. யூதர்கள் வந்து எபிரேயம் என்ற ஒரு மொழி தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் நான்லாம் அப்படி இருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்மள பல மொழி பேச, இப்போ நான் தெலுங்கு பேசலாம், அவங்க கன்னடா பேசலாம், அவங்க மலையாளம் பேசலாம், ஆனால் தமிழ் தான் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த சில பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிரேக்க மொழியை அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த கற்றுக்கிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, யூதர்களுடைய ஒரே மொழி எபிரேயம் தான், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு மொழியும் பேச. அப்போ ஒரே இடத்துல 2 மொழி. இப்போ நம்ம 4 பேர் நிற்கிறோம், நீங்கள் ஒரு தெலுங்கு பேசி கொண்டு இருக்கிறீர்கள், நமக்கு எப்படி இருக்கும்? நான்லாம் தமிழ் பேசுகிறேன், இந்த மாதிரி தெலுங்கு பேசு, அவர் மலையாளம் பேசினிருக்கார் உட்காந்து. அங்கே நம்ம இருக்கிற இடத்துல மலையாளம் பேசும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டதாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. பாருங்கள், அதே ஃபீல் தான் அங்கே. இப்போ முதன்மையானவர்கள் எபிரேயம் பேச முதன்மையாக, கிரேக்கம் பேசலாம் அவங்களாம் கொஞ்சம் தள்ளிவே. அவங்கள தமிழ் பேசினா ஒரு மாதிரி, எல்லாம் சில பேர் இங்கிலீஷ் தமிழ்னா ஒரு மாதிரி பார்க்குறதே ஒரு மாதிரி பார்ப்பான். அதே தான் அங்கே பிரச்சனை, மொழி பிரச்சனை. 2வது பிரச்சனை. முதல் பிரச்சனை உணவு பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை. 2வது பிரச்சனை மொழி பிரச்சனை. எபிரேயம் பேசுகிறவங்களாம் பெரிய ஆள், கிரேக்கம் பேச தனிப்பட்ட முறையில் அவங்கள கண்டுகொள்ளாத இருப்பேன். 3வது விஷயம் என்ன பண்ணுறாங்க, வசனம் அழகாய் சொல்கிற அவர்கள் எபிரேய மொழி முணுமுணுத்தார்கள். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இப்போ நம்மள நிறைய பேர் பாருங்களேன், இப்போ குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேல் அதிகாரி இருக்கலாம், அல்லது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று சரியாக போகலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து கேட்பீங்களா,
நத்த போட்டான் சாப்பாடா போட்டேன். வேண்டாம் பேர் பெரிய மலையாளம் பேசுகிறான் பாரு, அவன் பேர் இங்கிலீஷ் பெரிய இங்கிலீஷ், தமிழே ஒழுங்காக தெரில. நான் பேச புரியுதா உங்களுக்கு? முணுமுணுத்தல் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க. சில பேர் நேராகவே பேச மாட்டான், முணுமுணுப்பாங்க, முணுமுணுத்தலே இருப்பான். மேமரிங் இங்கிலீஷ் சொல்லுவான், மேமர், ஒரே முணுமுணுத்தலே தான். அதே ஒரு பிரச்சனை தான், நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தான் ஒன்று நேராக கேட்டணும், ஃபாதர் நீங்கள் சரியில்லை, சும்மா அந்த பொண்டாட்டியை பார்த்து நீ குழம்பு சரியாக வைக்கல, நீ ஏன் ஒழுங்காக காசு கொடுக்கல, நீ ஏன் ஒழுங்காக படிக்கல அப்படின்னு கேட்கணும் தைரியமாக. தைரியம் இல்லாத பண்ணால் முணுமுணுத்தல், ஒரு என்ன இல்லை. நீ இப்போ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். அப்போ இங்கே முதல் பிரச்சனை மூணு பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னன்னா இந்த சாப்பாடு ஒழுங்காக கவனிக்கல, ரெண்டாவது மொழி பிரச்சனை, மூன்றாவது முணுமுணுத்தல். இங்கே ரொம்ப அழகான இந்த முதல் வாசகத்தை நான் இன்னைக்கு ரொம்ப அழகமாக சிந்திச்சேன். எங்கே பிரச்சனை அப்படின்பதை அவங்க கண்டுபிடிக்கிறான். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் யாரு அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக எழுப்பணும். நான் பல முறை உணர்ந்து சொல்வா, பிரச்சனைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு 2 நாள் ஒரு கோல்டு, நான் டெய்லி தலையை குளித்தேன், மேபி மோர் நிறைய குடித்தேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அப்போது என் உடம்புக்கு அது ஒத்துக்கலை. நான் இப்படி யோசிப்பாரு, என் உடம்பு தாங்காது. மேபி என்னுடைய உடம்புக்கு அந்த கோல்டான ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிட. நான் கூலான பிளேஸுக்கு இப்போ ஊட்டிலாம் போயிட்டு வந்தேன், அப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ என் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை நான் கொடுக்கல. நான் நிறைய இந்த கோல்டான ஐட்டங்கள் சாப்பிடும் போது என் உடம்பு என்ன சொல்லுது, போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. தான் நான் கேட்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு என்ன ரியாக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு கோல்டு வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, என்னால் பேச முடியலனா அதுக்கு பிரச்சனை சமையல் அம்மா ஒழுங்காகவே சமைக்கலை அல்லது தண்ணி சரியில்லை அப்படின்னு நான் சொன்னேன். என்னை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்போ முதல் செய்தி என்னன்னா, பிரச்சனை யார், பிரச்சனைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணத்தை யாரு கண்டுபிடிக்க அந்த பிரச்சனை வெளியே வந்துடலாம். இன்னைக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க பாருங்க, கணவன் மனைவிக்கு சொல்லுவான், நீ தான் உன்னாலதான் நான் இப்படியான. அவங்க சொல்லுவான், உன்னாலதான் அப்படியா. பசங்க சொல்லுவான், நீ ஒழுங்கா ஸ்கூல்ல சேர்க்கல, நீ காலேஜ்ல ஒழுங்கா படிக்கல, நீ ஒழுங்கா ஃபீஸ் கட்டல, நீ எனக்கு வேலை வாங்கி தரல, நீ சரியான புருஷனை கல்யாணம் பண்ணி வைக்கல, நீ என்ன ஒழுங்கா பார்த்து. நீங்க பாருங்களா, இன்னைக்கு நிறைய நான் கூட்டி பார்த்தேன். பிரச்சனை வெளியில இருக்கிற மாதிரியே அடுத்தவன பிரச்சனை அடுத்தவன் தான் சொல்லும். இங்க ரொம்ப அழகான செய்தி, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வசனம் ரொம்ப. அப்ப அவங்க சொல்றாங்க பாரு, எங்க பிரச்சனை, பிரச்சனை எப்படி தீர்வு காணுகிறார்கள்? நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல என்பதை உணர்ந்து கொண்டோம். எது முதன்மை? என் கேள்விதான். திருத்தூதருடைய வசனம் அழகாய் சிட எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்படியே மக்கள் ஆண்டவரை நம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தோனியாரை நம்பி எல்லாரும் ஒருப்பட்ட மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு போறது இல்லையா, அவர் அதிசயங்களை செய்வதா. அவட போனா இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவங்க வராங்க, அவர் கொடுக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்வில் முதன்மை எது? இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம எடுத்துன்னு போலாம். அழகா நாளை தினம் நமக்கு ரிசல்ட் வர இருக்கிறது. அதை பத்தி நிறைய வீடியோ எல்லாம் வந்துட்டு, பிள்ளைகள் நாளைக்கு படிக்க ரிசல்ட் வர, +2 ரிசல்ட் 7ஆம் தேதி. என்ன படிக்க, நீட்டா, ஜெய்யா அல்லது வேற ஏதாவதா? எதை தேர்ந்தெடுப்பது? எது என் வாழ்வில் முதன்மையானது? யார் என் வாழ்விலே முதன்மையாக இருக்க வேண்டும்? இந்த கேள்வியை பல நேரங்கள் நம்ம எழுப்பாம போறதாலதான் இங்கே நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொள்கிறோம். ரொம்ப அழகான விஷயம். நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை, எது முக்கியம்? சோறு பரிமாறுறது, வைன் கொடுக்கறது, அவனை கவனிக்கிறது, அதெல்லாம் செகண்டரி. அது முக்கியம்தான், செகண்டரி. ஆனா இன்னைக்கு செகண்டரியை தான் பிரைமரி ஆகிட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் யோசிப்பாங்களேன், நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் எதையோ தேவையில்லாதெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு மண்டையை குழப்பிக்கிட்டு இன்னைக்கு எத்தனை பேர், எவ்வளோ பேர் பிரச்சனை எங்க? அவன்தான், அதுதான், இதுதான். நீ உட்காந்து யோசி. இப்போ வேணாம், கடன் வாங்க வேண்டாம், இஎம்ஐ கட்டே முடியல நிறைய பேரால். அதுக்கு அனைவரும் பேசி கொண்டு வந்தோம். இந்த கிரெடிட் கார்டை பற்றி சொல்லிட்டு இருந்தான். அடாங்க வாங்க, எனக்கு வருது 3 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு, எனக்கு ஹோம் லோன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு HDFCயில். அப்படியே ஆசை காட்டி எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்க 3 லட்ச ரூபாங்க, எங்க 5 லட்ச ரூபாங்க கிரெடிட் வாங்கிட்டு கட்ட முடியாமல் அவங்ககிட்ட நம்ம படுற பாடு இருக்க அவஸ்தை. அப்போ எனக்கு தெரியுது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு தேவையில்லை, எனக்கு கிரெடிட் கார்டு வேண்டாம், எனக்கு இப்போ இருக்கிற வீடே போதும்,
கார் இருக்கு, ஓட்டக்காரு தான் பரவாயில்ல, பெரிய கார் வாங்கணும், மொத்தம் வாங்கிட்டான், நானும் வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு காரை வாங்கி கையை சுட்டு கொள்கிறார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு எது முதன்மை ஆனது? யார் முதன்மை ஆனது? இங்க சீடர்கள் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க பாருங்களேன், அடி தூக்குறான் பார். இந்த பிரச்சனை இன்னும் வளர்த்திய இந்த மொழி பிரச்சனை, 2 பேர் கிரேக்க எபிரேயம், அவங்க பொங்கலை நம்ம ஒழுங்கா அவங்களுக்கு சோறு போடல, அப்போ இன்னும் பெருக்க 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 அடிச்சு வாங்குறாங்க. கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பது, அதை அறிவிப்பதற்கான ஆட்களை தேர்ந்தெடுப்பது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு 7 பேர் நம்பிக்கையில் இருந்து ஆவியில் நிறைந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய பணியில அமர்த்துவதை பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு முதல் செய்தி நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். நம்முடைய வாழ்வில் பல விஷயங்கள், பல காரியங்கள் முன்பாக நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்லாம் திறக்க போகுது, அல்லது நீங்கள் லீவு படிக்க போது மாதிரி நிறைய விஷயம், சில விஷயங்கள் நான் யோசிப்பேன். என்னால் முடியல. ஒரு அம்மா வந்துச்சு, என் பையனை வந்து இந்த ஒரு காலேஜ் பக்கத்தில் காலேஜ் பனிமலை காலேஜ் சேர்க்கணும். நான் சொன்னேம்மா மினிமம் 4.5 lakhs அவன் கேட்குற அந்த கோர்ஸ், அவன் வாங்குகிற மார்க்கும் ரொம்ப கம்மியாக, பரவாயில்லப்பா அது எப்படியாவது சேர்த்து விட்ரு. கனவோட வாங்கி சேர்த்து வச்சு அந்த பையனுக்கு அந்த பாடத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு அம்மா எனக்கு வந்து பொண்ணை MBBS சேர்க்க சொல்லுது, ஆனால் அந்த பொண்ணு எடுக்க மார்க் எடுக்கலை. அப்புறம் BDSல போய் சேர்த்துட்டாங்க. எத்தனை லட்சம், 8 லட்சமோ 10 லட்சமோ செலவு பண்ணி சேர்த்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த BDS படிக்க இன்ட்ரெஸ்ட். BDSனா இந்த பல் மருத்துவம். இன்ட்ரெஸ்டே இல்லை. 2 மாதம் கூட இல்லை, அந்த பொண்ணு அழுதுன்னு இருந்துச்சு, வீட்டுக்கு வந்துடுச்சு. காசு கட்டின காசை திருப்பி தரவே இல்லை. நான் இப்படி யோசித்து பார்க்குறேன். நான் சொன்ன 2 விஷயங்கள் பல நேரங்களில் இன்னைக்கு நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோமோ. எதை கொடுக்கணும்? இப்போ எனக்கு சில நேரங்கள் பிடிக்காத விஷயம், நான் படிக்கல என் பையன் படிக்கணும், நான் படிக்கல என் பொண்ணு படிக்கணும். ஆனால் அவன் என்ன படிக்கணும்? நான் இன்ஜினியரிங் படிக்கல, நீ கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிச்சாகணும். அதுக்கு இன்ஜினியரிங் வராது. நீங்கள் ப்ரொஃபஸர்லாம் இருக்கீங்க, டீச்சர்ஸ்லாம். அப்போ நான் என்ன இருக்கு, எனக்கு எது வருமோ அதை கற்றுக் கொடுங்களே. ஏன் வந்து திணிக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? எவ்வளோ செலவு பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க, வந்துருச்சு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வந்து அழுதாங்க. நான் சொன்னீங்க தப்பு பண்ணிட்டீங்க, முதல்ல கேட்டு இருக்கணும். அவன்கிட்ட நாங்கள் கேட்டோம், அவளை கேட்கவே இல்லை. அப்புறமா ஓகேன்னா பார்த்தா இப்போ வர வேணாம். அப்புறம் எவ்வளோ அந்த குடும்பத்தில் 8 லட்சம் ரூபாய் என்பது ஒரு பெரிய பணமா? கண்டிப்பாக பெரிய பணம். போயிடுச்சு. அவன் சொல்லிட்டான் தரவே மாட்டேன்ட்டான். இப்போ நான் 8 லட்சம் ரூபாயை பற்றி இங்கே பேச வரல. அந்த மன அழுத்தம் அந்த குடும்பத்தில், அந்த அம்மா அப்பா அந்த பொண்ணு எதுவும் சொல்லலை, ஏன்னா சொன்ன பொண்ணு ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்க, எவ்வளோ ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு முடிவு, தேர்ந்தெடுக்க முடியாத விஷயம் அந்த குடும்பத்தை இன்னைக்கு எவ்வளவு பாழ்படுத்து. அப்போ இங்கே நான் வரேன் பாயிண்ட், அந்த திருத்தூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நம்ம வேலை இல்லை. எது நம்ம வேலை? ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது. அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத கையை நோண்டிட்டு கை கடிக்குது, அப்புறம் என்ன பண்றது? அப்போ இன்னைக்கு நாம் முதல் வாசகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம கூட இன்னைக்கு நிறைய நேரங்களில் தெரியவே இல்லாமல் யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் இளையோர்கள்லாம் அது மாற்றம் அன்றைக்கி ஒருத்தன் போட்டிருக்கான் காலையில். அதனுடைய விளைவுகளை பார்த்தாலே படிக்க முடியல என்னால். நான் வந்து இதை பேச உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஆழ்வு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நடக்கணும் என்ற தெளிவு இல்லாமல் ஒரு கற்பனை உலகில் யாராவது ஒருத்தன் பிடிச்சிருக்கு. சாமியார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, போதங்க இவங்களுக்கு போட்டது புதுசாக போடுவோங்க. ஆனால் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம வந்து யூகிக்கணும். இன்னைக்கு ரொம்ப அடவா சொல்கிறான், பின் விளைவுகளை சந்திக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்க அப்படின்னா அதோடைய கான்சிக்வன்சஸ், பின் விளைவை பற்றி யோசிக்காமல் நீங்கள் எந்த விஷயம் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை இன்னைக்கு யோகிக்கணும், உட்காந்து யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதற்கான காரியங்களை செய்யணும். அவை நீங்கள் நினைக்கிறேன் இந்த முதல் செய்தியை வந்து தெரியான சரியான முடிவெடுத்தார்கள். அதனுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா திரு அவை இன்னும் வீரியமாக பரவாம். கடைசியாக நற்செய்தி வாசிப்பதை ரொம்ப அழகா, நானே வழி நானே உண்மை, என் வழியாய் அன்றி எவருமே வருவதில்லை அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு அரச மரமும் ஒரு புதர் மரமும் பேசி கொண்டிருந்தார். நீங்க அரச மரத்தை பார்த்திருக்கலாம் தெரியல, 365 நாட்களும் அரச மரம் பச்சை பசைன்னு இருக்கும். அதுவும் மிக உயர்ந்து இருக்கும், நிறைய நிழல் கொடுக்கும். நிறைய பேர் அந்த காலத்தில் நிறைய அரச மரம்லாம் இருந்திருக்கு, இப்போ எங்கேயும் காணும்னு நினைக்கிறேன். அவே பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் வந்து நல்ல அந்த கிளைகள்லாம் அப்படியே விருந்து இந்த புளியா மரம் மாதிரி எல்லாம் பெருசாக இருக்கும், மலை உயர்ந்து இருக்கும். அப்போ வந்து இந்த அரச மரம் எப்பயும் பச்சையாகவே இருக்குது.
அது நிழல் கொடுக்குற. நிறைய பேர் அதோடைய அந்த இலைகளை கூட சாப்பிடலாம். அரச மரம் வந்து ஆடுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவோம், அதோடைய விருந்துமா இருக்கும். பக்கத்தில் இருக்கிற இந்த புதர் நிறைந்த செடி, உங்களுக்கு தெரியும் புதர் நிறைந்த செடி வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பார்க்கும்போது நல்லா பச்சை பச்சை, திடீர்னு பார்த்தா காஞ்சி, இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்கிற 102, 105 ஆச்சா அப்படியே அது காஞ்சிடும். அப்போது இந்த புதர் பார்த்து அரச மரத்தை பேசினான், நீ மட்டும் எப்படி 365 நாட்களுமாக பச்சை பசைன்னு இருக்கிறாய், நீ வந்து நிழல் கொடுக்கிறாய், நான் வரேன் கொஞ்ச நாள் மட்டும்தான் நல்லா இருக்கேன், மழை பெஞ்சா நல்லா இருக்கேன், வெயில் காஞ்சா நான் சீக்கிரமாக காஞ்சி போயிடுறேன், நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது அந்த அரச மரம் சொல்லிச்சான், நான் உனக்கு ஒரு கண்ணாடி கொடுக்குறேன், ஒரு கண்ணாடி, டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி. டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடினா நம்ம முகம் பார்க்க கண்ணாடி இல்லை, இங்கேருந்து பார்த்தா உள்ளேருந்து அழியத்து. இப்போ என் கண்ணாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியேருந்து பார்க்குறது உள்ளேருந்து அப்படியே உள்ள ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்ணாடி. நீ என்ன பண்ணுற, உன்னுடைய அந்த வேர்களை அந்த கண்ணாடி வழியாய் பார் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த வேர்களை அந்த கண்ணாடி வழியாக அந்த புதர் செடி பார்த்தான். எத்தனை அடி உள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா நான் ஒரு 5 அடி தான் போயிருப்பேன், 5 அடி 4 அடி தான் நான் உள்ளே இருப்பேன். அப்படியா? அப்போது சொன்னான், இந்த மரத்தை வச்சு என்னுடைய அந்த அரச மரத்தினுடைய வேர்களை பாருச்சான். பூமியுடைய ஆழத்திற்கு போச்சான். அப்போது அரச மரம் சொல், என்னை கேட்டல்ல, நான் ஏன் வந்து உயர்ந்திருக்கிறேன், நான் ஏன் வந்து வளமையாய் செழுமையாய் இருக்கிறேன், நான் ஏன் வந்து 364 கிலோமே பச்சை பசை இருக்கேன்னா, நான் வந்து ஆழமா பூமியினுடைய ஆழத்திற்கு சென்றிருக்கிறேன். என் வேர்கள் எல்லாம் மிகுந்த ஆழமாக சென்று விளைவாக தான் நான் என்ன பண்றேன், மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். அதனால தான் நான் மிகுந்த என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பச்சை பசை. ஆனால் நீ 4 அடி கூட உள்ள போவே இல்லை. அப்போ மழை வரும்போது என்ன ஆகுது, அந்த வேர்கள் நனைகிறது, நீ பச்சை பசுன்னு இருக்கிறாய். வெயில் காலத்தில் என்ன ஆகுது, அந்த உடைய வேர்கள் எல்லாம் காய்ந்து போய்விடுகிறது, நீயும் காய்ந்து போய்விடுகிறாய். நீங்க நினைக்கிறேன், இன்னைக்கு கட்டுவோர் விளக்கே கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லாய் அமைந்து ஒரு அடித்தளம், ஒரு வேறு ஒரு மரத்தினுடைய ஆணிவே சொல்றான், அது எவ்வளவு ஆழமாக உள்ளே போகிறதோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பைன் ட்ரீஸ் போயிருந்தோம் ஊட்டியில, அப்பதான் 70 அடி 80 அடி எங்கேயோ போகுது. எத்தனை 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மரங்கள் இருக்கிற, அது எப்படி நிற்கிறது என்று நாங்கள் அப்படியே சும்மா பேசியிருந்தோம். பார்த்தா அதனுடைய ஆழம், அதனுடைய விழுதுகள், அதனுடைய வேர்கள் எங்கு போகுது என்று சொல்ல முடியாதான். அப்போ அது எங்கேயோ இங்கே இருக்கிற மரம் அங்கே போயிருக்கும். அப்போ அதை ஒன்று எவ்வளோ காத்தடித்தாலும் மழை பெய்தாலும் அப்படியே கல் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மரம் எவ்வளோ ஹைட்டா. அப்போ இன்னைக்கு நீங்கள் கூட யோசிங்க, நம்முடைய யார் மீது நாம் வேரூன்றி இருக்கிறோம், எது நமது அடித்தளம். இன்னைக்கு பாருங்க எத்தனை பில்டிங் கட்டுறாங்க. இன்னைக்கு சைனால சொல்றான் 180 160 மாடிகளாம் கட்டலாம். நம்ம இன்னும் வரவே இல்லை, 50 25 30 தான் போயிட்டு இருக்கும். அப்போ அதோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இன்னைக்கு நான் யாரை அடித்தளமாக கொள்ள வேண்டும்? அப்ப யார் அடித்தளமா, நானே வழி, என் வழியா என்று உங்களுக்கு வாழ்வில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இன்னைக்கு நான் எதையோ கொண்டு யாரையோ அடித்தளம், யாரையாரோ முதன்மையாக கருதுகிற போது, ஒரு காத்து வந்தது நான் சாய்ந்து போயிட்டேன், ஒரு வெயில் அடித்தது நான் காய்ந்து போயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவரை அடித்தளமாக கொள்ளும், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை அடித்தளமாக கொள்ளும். அவர் வழியாக தான் எனக்கு வாழ்வு உண்டு என்று யார் நம்புகிறார்களோ, நம்பிக்கை கொண்டோருக்கு ஆண்டவர் வாழ்வடைக்க. எனக்கு நீங்க யோசிச்சு பார்ப்போம். இந்த பிரச்சனையெல்லாம் சொன்ன திருப்பி கடைசியா, பிரச்சனை இல்லாத ஒரு உலகமே இல்லை. எல்லா நேரமும் நம்ம நிம்மதியா இருக்க, பல நேரங்களில் பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்படி வெளியே வருவது, அந்த பிரச்சனை காரணம் என்ன, யார் என்பதை உட்கார்ந்து யோசிக்கணும். அது வெளியே வருவதற்கான முயற்சிக்கணும். என்னால முடியலையா, எப்பா உன்கிட்ட வந்துட்டேன், நீ தான் என்ன அந்த பிரச்சனை தப்பு பண்ணிட்ட, இப்போ நெருப்பு சுடும் எனக்கு தெரியல, சுட்டுக்கிட்டேன் கையை, சரியா ஒரு அனுபவம் கொடுத்துட்டீங்க, இந்த பிரச்சனை வெளிவருவதற்கான எனக்கு வழிகாட்டுங்க. அவர் காட்டுகிற வழியில இன்னைக்கு நாம் எத்தனை பேர் நடக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு. ஆமீன். எழுந்து நிற்போம், நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
வாழும் எல்லாமல்ல இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து எம்புவோம். நல்ல மேய்ப்பரே எம் இறைவா, எம் திருத்தந்தை லியோ ஆயர்கள், கர்த்தினார்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தூய ஆவியின் வரங்களினாலும் கொடைகளினாலும் நிரப்பி நல்ல உடல் சுகம் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் நல்லாட்சி புரியவும், மக்கள் என்ற சொத்தை பேணி பாதுகாத்து மக்கள் நலன்கள் நன்மைகள் செய்யவும் உம் ஞானத்தால் நாட்டை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் வாழ்வு தரும் இறைவாத்தை தினமும் ஆர்வத்தோடு படிக்கவும் ஜெபம் செய்யவும் உம்மோடு நிறைந்த வாழ்வும் வரும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் நாட்டின் உனது சக்தியாக விளங்கும் எம் இளையோர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் உலகப்போக்கின்படி வாழாமல் எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து இறையாட்சி மலரவும் சமுதாய மனிதநேயம் பாதுகாக்கப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, வெயிலின் தாக்கத்தினால் மக்கள் அவதியுறும் நிலையை மாற்றும். வெயிலின் தாக்கம் குறையவும் மன்றாடுகிறோம். தடைகளை நீக்குபவரே, உலக நாடுகளிடையே நிலவும் போர் குழப்பங்கள் நீங்கி நல்ல அமைதி பெறவும், பொருளாதார தட்டுப்பாடுகள் நீங்கி விலைவாசி ஏற்றங்கள் குறைந்து மக்கள் மன அமைதியுடன் வாழவும் வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பூவாக மலரவும், கல்வாரியில் பூத்த மலர்களாக மனம் பரப்பி வாழவும், நல்ல உடல் சுகம் ஆன்மீக சுகம் நலம் பெற்று வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம்.
குறிப்பாக இன்று இந்த நீட் தேர்வு எழுத சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரும் இந்த தேர்வை நல்ல முறையிலே எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உழைப்பின் பயனை அனுபவிக்க அருள் புரியுமாறும் என்றாடும். அன்பில் ஆண்டவரை, அருமையான நல்ல நாளுக்காய் மக்கள் என்று செலுத்துகிறோம். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், என்னோடு ஒருவர் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று சொன்னது போல, நாங்கள் எங்கள் வாழ்விலே உம்மை முதன்மையாக கொண்டு உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரு இயல்பில் பங்கு பெறச் செய்ய உமை வேண்டுகிறோம்.
அதனாலும் அது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயலால் எமதாக்கிக் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலே உமை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்காலத்து பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகும் பலிபீடமாகும் செம்மறையாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரிடம் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியபடி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தோமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பதை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிணத்தை மிடைத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பதையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று மக்களுடைய முறையை தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும்.
இந்த புதிய நாளுக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தோடு இந்த 3வது நாளை காணக்கூடிய அருளை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அவருடைய அருள் கரம் இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாயும் என்று ஆடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகும், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று சொன்ன தெய்வம் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். நம் அனைவரையும் அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து செபிப்போம். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறு திருமகளில் ஏற்றின அனைவர் மீதும் இரக்கமாயிர். கடவுளின் கணிதாயான மிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பிரது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாலும் தந்தையுமான பிரது அந்தோணியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீப சகாயம், இவ்வுலகிலே முக்கு குந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடரிடம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இல்லாமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பதற்காகவும் எமீர்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பாத். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிழம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தகிர நம்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பாலும் திறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடித்தவரே, இந்த புனிதமைக்கு உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்துகளை விடுவித்து நாங்கள் என்று உங்கள் கட்டளை கருத்துரை கட்சி நாங்கள் ஒருபோதும் உண்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, என் வழியாய் அன்று யாரும் தந்தையிடம் வருவதில்லை என்று நமக்கு அழைப்பு விடுகிறார். அவர் காட்டுகிற அந்த பாதையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க தேவையான அருளை, சக்தியை தர தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எம்மிடத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமேன்.
அமுதம் நீ வானில் அமுதம் நீ வாழ்வின் பாடம் நீ வாழ்வை வளமாக்கும் நீ தரும் வேதம் நீ ஜீவனுடை தினம் தேடுகிறேன் உன்னை காணாமல் நான் பாடுகிறேன் வானவிலே வான்மழையே வா வா உன்னை கண்டாலே உள்ளம் பூக்கும் உன்மொழி கேட்டாலே உலகம் வசமாகும் உந்தன் நினைவுகளால் உள்ளம் இனிதாகும் உந்தன் முழுவதுமாய் சுமைகள் சுகமாகும் இதய துடிப்பின் ஓசையை இறைவா உன்னை தேடுகிறேன் என் அலைகளின் நடுவிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன் திருமண அறிக்கைகள் நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ராஜாராம் தாய் ஜெயபிரதா இவரின் மகள் தர்ஷனா என்பவருக்கும் நமது மறை மாவட்டம் நம்மாழ்வாழ்பேட் பங்கைச் சேர்ந்த தந்தை ஆண்டனி தாய் அச்சம்மா இவரின் மகள் அலெக்ஸ் ரோஜர் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மூன்றாவது அறிக்கை நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஜான் பீட்டர் தாய் அக்ஸேலியா மேரி இவரின் மகன் ராட்ரிக் அலெக்ஸ் என்பவருக்கும் நமது பங்கைச் சேர்ந்த தந்தை வெங்கடேசன் தாய் உமா இவரின் மகள் கௌசல்யா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. முதல் அறிக்கை இத்திருமணம் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. ஆகவே இன்று பாஸ்டா காலத்துடைய 5வது ஞாயிறு மே மாதம் 5ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இன்று காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் முடிவிலே நற்கருணை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து நேர்ச்சியுடன் வழங்கப்படும். 11 மணிக்கு சிறப்பு குணமளிக்கும் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் நேர்ச்சியுடன் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவுடைய சிறப்பு தேர்ப்பணியும் குணமளிக்கும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்பட்ட மத்தியிலே அருள் தந்தை புஷ்பராஜ் OFM சபையைச் சேர்ந்தவர் அந்த நாளின் வழிபாட்டை வழிநடத்துவார்கள். அவர் அறிவித்தது போல வணக்க மாதம் நாம் மே மாதம் 1ஆம் தேதி துவங்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் இந்த மாலை வேளையில அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்த 31 நாட்களில் நம்ம லிஸ்ட் போட்டு நோட்டீஸ் போர்டில் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரசிரியங்கள் மிக அற்புதமாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையோடு ஒவ்வொரு நாளும் மண்ணை அலங்கரித்து ஜெபமாலை வித்தியாச முறையில் ஜெபித்து பிரார்த்தனைகளையோடு கூட அந்த நாளுடைய அன்னையை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொண்டு கடைசி நற்கருணை ஆராதனையோடு நிறைவு செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிற்றுண்டிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இந்த நாளிலே பங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். முடிந்தவர்கள் நேரம் இருப்பவர்கள் அனைவருமாக இந்த மாலை வேளையில் நடைபெறுகிற இந்த வணக்க மாத வழிபாட்டிலே கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நாம் அறிவித்தது போல இந்த ஏழைகளுக்கான கல்வி உதவி தொகையானது மொத்தம் 59 அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவங்கள் வந்தது. கடந்த வாரம் ஒரு குழுவை அமைத்ததற்கான அத்தனை விதமான தேவைகளை நிறைவேற்றியிருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படி முடிந்தவுடன் பிள்ளைகளுக்கான இந்த உதவி தொகையானது கொடுக்கப்படும். நம்முடைய பங்கில் கடந்த ஓராண்டாக பணியாற்றி நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் நம்மோடு இருந்து மதுரைக்கு செல்ல இருக்கிறார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படி முடிந்தவுடன் அவருக்கான இந்த ஃபேர்வெல் பிரியா விடை நிகழ்ச்சியான் நடைபெறும். நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை நாம் எதிர்கொள்கிறோம் வருகின்ற ஜூன் மாதம். எனவே திருவிழாவுக்கான வரி ஒரு வீட்டிற்கு 700 ரூபாய் என்று பெற்றிருக்கோம். அது கூட அசனம் இருக்கு. புத்தகங்கள் வெளியில் இருக்கிற அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ஞாயிறு வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பித்து கொடுத்தவர்கள் நம்முடைய டொமினிக் சாவியோ அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி புனித மரியாயின் மாசற்ற திருஹிருதய பிரசித்தி சேர்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். டொமினிக் சாவியை பற்றி சாவியோ 1842 முதல் 1857 முதல் தனது 14 வயதுக்கு தூய்மை, பக்தி மற்றும் அன்றாட கடமைகளை சிறப்பாக செய்வதன் மூலம் புனிதர் நிலையில் அடைந்தவர். பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பது இவரது முக்கிய கொள்கையாகும். அவரது பொன்மொழிகள்:
பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்பது இவரது முதல் நற்கருணை பலன் பெற்ற எடுத்த தீர்மானம். நான் பெரிய காரியங்களை செய்ய தகுதியற்றவன், ஆனால் சிறிய காரியங்களை கூட கடவுளின் மாபெரும் மகிமைக்காக செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு ஆத்மாவை காப்பாற்ற முடிந்தால் என்னுடைய ஆத்மாவும் காப்பாற்றப்படும் என்று உறுதியாக நம்பலாம். இயேசுவை புனிதராக மாற்றும்படி கேளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரே அதை செய்ய முடியும். அடிக்கடி ஒப்புரவு அருள்சாதனம் பெறுங்கள். உங்களால் முடிந்தவரை அடிக்கடி நற்கருணை பெறுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு என்ன இந்த உலகத்தில் எனக்கு தேவை என்று பரலோகத்தில் இயேசுவை பார்த்து மட்டுமே எனக்கு தேவை. அவரை நான் இப்போது விசுவாசித்தால் கண்களில் பீடத்தில் பார்க்கிறேன், ஆராதிக்கின்றேன். மரியா, என் இதயத்தை உனக்கு தருகிறேன், அதை எப்போதும் உன்னுடையதாக வைத்துக்கொள். இயேசுவே, மரியாவே, எப்போதும் என் நண்பராக இருங்கள். அன்பான எஜமானர்களே, வேலை செய்யும் எதுவும் சலிப்பானதாகவோ அல்லது வேதனை தயாராகவோ தேவையில்லை. அவருக்காக கொடுக்கும் வரும் ஒரு கோப்பை குளிர்ந்த நீருக்கு அவர் வெகுமதி அளிப்பார். நான் ஒரு துணியாக இருக்கிறேன், நீங்கள் தைப்பவர் என்னை உங்கள் தையல் வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். புனித ஜான் போஸ்கோவிடம் அவர் கூறியது. எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்ற ஆத்மாக்கள் காப்பாற்றப்படும். ஆனால் ஒரு நிபந்தனை, உங்கள் பிள்ளைகள் அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும். நாம் உம்முடைய உணர்ச்சிகளை ஆள வேண்டும், இல்லையெனில் அவை நம்மை ஆளும். அணைக்கட்டையாக இருப்பதை விட சுத்தியாளாக இருப்பது நல்லது. ஆமீன். டொமினிக் சாவியோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களை அனைவருக்கும் தெரியும், நான் மாற்றலாகி கிண்டியில் இருக்கிற குழந்தை ஆலயத்துக்கு செல்ல இருக்கிறேன். அப்போ லிஸ்ட்டில் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லாம் போட்டிருப்பீங்க. நமக்கு புதிதாக பங்கு தந்தை போரூரிலிருந்து வருகிறார் அருட்தந்தை பாலசாமி அவர்கள். 24ஆம் தேதி புதிய பங்கு தந்தை இந்த பங்கிலே புதியதாக பொறுப்பேற்பார்கள். கடைசி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறைவு நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்து மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபேர்வெல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரு அன்பியம் சிறப்பிக்க காத்திருக்கிறார். நான் வேணா சொன்னால கேட்க மாட்டான். இன்றைய திருப்படியை சிறப்பித்த அன்பியம் சிறப்பிக்கிறான். பட் இருந்தாலும் நம்ம கடைசி பாட்டு பாடி முடிச்ச பிற்பாடு. ஓகே, பாடுங்க. கொண்டாடி
மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.